மனசு எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மில்லியன் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எவ்ரி செகண்ட். 11 மில்லியன் பிட்ஸ், அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ ஒரு மில்லியன் கணக்கான டேட்டாஸ பர் செகண்ட், எவ்ரி செகண்ட் நம்மளுடைய மனசு நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குதுன்னா அப்போ எவ்வளவு பெரிய மறைப்பு அது பண்ணுது அப்படிங்கறத தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சோ அப்போ நம்மளுடைய எண்ணத்தை நம்ம எண்ணத்தையும் கடந்து போய் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாம எவ்வளவு தூரம் கான்சியஸ்னஸா இருக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் நிறுத்தி அதை நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கான்சியஸ்னஸா இருக்கும், நம்ம தான் கான்சியஸ்னஸே வந்து வரல. அதான் உண்மை. ஓகேயா? பிப்ரவரி 30 தருவா சார். பிப்ரவரி 30 கொடுத்துருவானுங்க. கொடுத்து தொலை 30. அப்போ என் மனசு போய் இதுதான் உனக்கு பிடிச்சதுன்னு எடுத்து கொடுக்கறதுக்குள்ள நான் அதை பார்க்கும்போதே மூடு, அது எனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு தெரியும், நீ மூடு அப்படின்ட்டு நான் அதை நிறுத்தணும். நான் அதை பார்க்கும்போதே என் மனசு இப்ப இந்த தாட்டை எடுத்துட்டு வரப்போகுது அப்படின்றத நான் என்னைக்கு புரிஞ்சுக்கிறனோ அப்பதான் நான் வந்து உண்மையிலேயே அடுத்த கட்ட லெவலுக்கு போறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதனால விட்னஸிங்க விட்டுறாதீங்க, விழித்து இருக்கணும். ஓகேயா?